முன்னாடி பிளாக் போட்டு பின்னாடி இழுக்கணும். அதுக்கப்புறம் ஜாய்ஸ்டிக் வச்சு முன்னாடி தள்ளணும். அந்த டச்சிலேருந்து நீங்கள் கை எடுக்கக்கூடாது. இந்த மாதிரி விழுகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அப்படி பண்ணிங்கன்னா ஓகே. இப்போ நம்ம மேலே போய்க்கலாம். அந்த டச்சிலேருந்து கரெக்டாக முன்னாடி உங்கள் நேர் இதில் ஒரு பிளாக்கு, அதுக்கப்புறம் பின்னாடி இழுத்து முன்னாடி ஜாய்ஸ்டிக்கு தள்ளினீங்கன்னா அதுக்கப்புறம் ஜம்ப் பண்ணிட்டு ஏமை மிஸ் பண்ணாமல் இந்த மாதிரி குதிச்சுட்டே போனீங்கன்னா உங்களால் ஜம்ப் பிரிட்ஜ் பண்ண முடியும். நீங்கள் இந்த மாதிரி கேமரா சேஞ்ச் பண்ணியும் நீங்கள் பிரிட்ஜிங் பண்ணலாம். நீங்கள் டச்சிலேருந்து கையை எடுக்காமல் இருந்தால் இந்த மாதிரி நீங்கள் பிரிட்ஜிங் பண்ணலாம். பட் இதெல்லாம் போய் ஸ்கைவாரு பெட்வாருன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இடத்துல போய் பண்ணிடாதீங்க. எனக்கு நான் இந்த மாதிரி பண்ணதில்லை, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ண வந்துருச்சு. ஓகே, இப்போ நம்மளோட நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த என்னோட ஹேண்ட் கேம் வீடியோ இதோ உங்களுக்காக. ஓகே, இப்போ நான் வந்து கட்டவரில் வச்சு மட்டும் தான் சென்சிட்டிவிட்டியெல்லாம் ஹேண்டில் பண்ணுறேன். லெஃப்ட் ஹேண்டு கட்டவரில் வச்சு என்னோடய ஜாய்ஸ்டிக்கை நான் கண்ட்ரோல் பண்ணுறேன். அதுக்கப்புறம் அட்டாக்கு, டச்சு, அதுக்கப்புறம் ஜம்ப் பட்டனெல்லாம் என்னோடய ரைட் லெஃப்ட்டு ஆள்காட்டி வரல நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன். இப்போ நான் சென்சிட்டிவிட்டி விடாமல் எப்படி பிரிட்ஜிங் பண்ணுறேன்னு பாருங்கள். கரெக்டாக நான் முன்னாடி ஒரு பிரிட்ஜு போட்டுக்கிறேன். நீங்கள் மேலே போயிட்டு எனக்கு நேர் இதில் ஒரு பிளாக் போட்டு அதுலேருந்து கையை எடுக்காமல் முன்னாடி ஜாய்ஸ்டிக்கு தள்ளினாலே எனக்கு பிரிட்ஜு விழுந்துருச்சு. நெக்ஸ்ட்டு அப்படியே ஜம்ப் பண்ணால் ஜம்ப் பிரிட்ஜிங் ஆகிடும். அவ்வளோதான். இப்போ நான் அந்த எட்ஜில் போய் மட்டும் ஷிஃப்ட் அழுத்தி உக்காந்துட்டேன். இப்படி தான் என்னோடய கண்ட்ரோல் நான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். இப்படி தான் என்னோடய கண்ட்ரோல் நான் யூஸ் பண்ணுறதும் இல்லாமல் உங்களுக்கும் சொல்லித்தரேன். எனக்கு நான் இப்படி தான் யூஸ் பண்ணி கொஞ்சம் பெஸ்ட்டாக நான் விளாண்டுருக்கேன்னு நினைக்கிறேன். ஓகே, இவ்வளோ தான் ஹேண்ட் கேம் வீடியோ. நீங்கள் இதுக்கு மேலே உங்களோட கையில் தான் இருக்குது. இந்த கண்ட்ரோல் பழகுறீங்களா, இல்லை இந்த கஸ்டமைஸ் வச்சு பழகுறீங்களா, இல்லை கஸ்டமைஸ் மாற்றி நீங்கள் பழக போகிறீங்களான்னு உங்கள் கையில் தான் இருக்குது. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் அண்டு கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. இந்த வீடியோவில் என்ன குறையோ நான் ஏற்றுக்கிறேன் நீங்கள் சொன்னால் அது. ஓகே, என்னோடய யூடியூப் ஜேர்னியில் நீங்கள் கொடுத்த சப்போர்ட் வந்து மட்டும் ரொம்ப ரொம்ப பெருசு. இந்த வீடியோவில் ஏதோ குறை நிறைகள் இருந்தால் கண்டிப்பாக கமெண்டில் சொல்லிட்டு போயிருங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு இந்த வீடியோவில் நான் சொன்னது யாருக்காவது புரியல அப்படின்னா டிஸ்கார்டில் எனக்கு வந்து மட்டும் பர்சனலாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணி உங்களுக்காக ஒரு வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். அதுக்கப்புறம் ரிலையன்ஸ் வீடியோ, அதாவது நான் ரிலையன்ஸ் சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணது வந்து இந்த ஜேர்னி ஸ்டார்ட் ஆகிட்டுருக்கு. ரிலையன்ஸ் க்ளோஸ் ஆகிடுச்சு. நாங்கள் எல்லோரும் குரூப் ஃபோட்டோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். பட் வந்து குரூப் ஃபோட்டோ எடுக்க முடியல. அதனால் மெமரிஸே இல்லாமல் போயிடுச்சுன்னு சொல்லலாம் அந்த ரிலையன்ஸ் சீரிஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். அது வரைக்கும் உங்களிடம் விடை பெறுகிறேன். போய்ட்டுறேன். பாய்.